அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகத்துல இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட்டே அதுதான். ஸோ அந்த யூனிட்ல இருக்கிற முக்கியமான ஆண்டுகள், முக்கியமான அரசியலமைப்பு விதிகள், முக்கியமான சட்டங்கள், முக்கியமான சட்ட திருத்தங்கள், ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான மேற்கோள்கள், இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களை மட்டும்தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க ரிவிஷனுக்காக மட்டும்தான். ஸோ பெரிய அளவில் எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் இருக்காது. சரிங்களா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த யூனிட்டோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புடைய முகவுரை கொடுத்துருப்பாங்க. முகவுரை நமக்கு சிலபஸில் உண்டு. சரிங்களா? அதே மாதிரியே முகவுரையை பேஸ் பண்ணி ஆல்ரெடி நிறைய டைம் கொஷினும் கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? ஸோ முகவுரையை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பாருங்கள், ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த வேர்டெல்லாம் ஆர்டர் மாற்றி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கரெக்டான ஆர்டர் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேர்டு என்னென்ன இருக்குது, முகவுரையில் என்னென்ன வேர்டு இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாவரைன், அதாவது இறையாண்மை மிக்க இல்லைனா இறையாண்மை உள்ள அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அடுத்து சோசலிஸ்ட், சமதர்மம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அடுத்து செக்யூலர், மதச்சார்பற்ற அல்லது மதச்சார்பின்மை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அடுத்து டெமோக்ராட்டிக்னா மக்களாட்சி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அடுத்து ரிப்பப்ளிக்னா குடியரசு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ அப்போது முகவுரையில் ஃபர்ஸ்ட் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறையாண்மை உள்ள அல்லது இறையாண்மை மிக்க, சமதர்ம, மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 வேர்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜஸ்டிஸ், தமிழில் நீதின்னு சொல்லுவோம், அந்த வேர்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லிபர்ட்டினா தமிழில் சுதந்திரம். அடுத்து ஈக்குவாலிட்டினா சமத்துவம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட்டர்னிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஃப்ராட்டர்னிட்டினா சகோதரத்துவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு 2 முக்கியமான வார்த்தைகள் இருக்கும். ஸோ இந்த வார்த்தைகளை ஆர்டர் மாற்றி கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு ஈக்குவாலிட்டியை தூக்கி முன்னாடி போட்டுருவாங்க, சாவரைனை தூக்கி 3ஆவதாக போட்டுருவாங்க, செக்யூலரை தூக்கி 4ஆவதாக போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்டு கரெக்டான ஆர்டர் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள தினம் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ எந்த தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 1949. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள தினம் 26 நவம்பர் 1949. ஆக்சுவலாக இது என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். சரியா? இப்படியும் கேட்கலாம், அப்படியும் கேட்கலாம். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 26 நவம்பர் 1949. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள தினம் 26 நவம்பர் 1949. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் பிகினிங்கில் பார்த்தா இந்த வேர்டெல்லாம் இருக்காது. என்னென்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோசலிஸ்ட், அப்புறம் செக்யூலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி. சரிங்களா? இன்டெகிரிட்டின்னு இருக்கு இல்லையா? இந்த 3 வேர்டும் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ அதில் இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த 3 வேர்டை அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 கொண்டு வந்த 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக தான் இந்த 3 வேர்டையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதையும் கொஸ்டினாக ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற தமிழில் என்னது, சமதர்ம, மதச்சார்பற்ற, அதுக்கப்புறம் ஒருமைப்பாடு, இந்த மூணு வேர்டும் எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக தான் ஆட் பண்ணாங்க. அப்போ பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா முகவுரை எப்படி இருந்ததுன்னா இறையாண்மை மிக்க, மக்களாட்சி, குடியரசு, இவ்வளோதான் இருந்தது. அதுக்கப்புறம் 1976 அப்புறம் தான் இறையாண்மை மிக்க, சமதர்ம, மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு மாறுனுச்சு. சரிங்களா? அதே மாதிரி ஆரம்பத்தில் யுனைட்டிங்கிற வேர்டு மட்டும்தான் இருந்தது, இன்டெகிரிட்டி இல்லை. ரைட்டா? ஸோ அதான் ஒற்றுமை மட்டும் இருந்தது, ஒருமைப்பாடுங்கிற வார்த்தை கிடையாது. ஒருமைப்பாடுங்கிற வார்த்தையும் 1976 ஏற்றப்பட்ட 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக தான் சேர்க்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த முகவுரைங்கிற கான்செப்டை நம்ம எங்கேருந்து எடுத்தோன்னு கேட்பாங்க. அமெரிக்கா கிட்டேருந்து எடுத்திருப்போம். ஸோ இது பின்னாடி வரும், அப்போ அதை நல்லா பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய அடிப்படையான சட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது அரசியலமைப்பு சட்டம் தான். நம்ம நாடுன்னு இல்லை, எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுடைய அடிப்படையான சட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் தான். ஸோ அடுத்து ஸ்கூல் புக்கில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா மதச்சார்பற்ற நாடு. சரிங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க,
இந்த மதம் தான் எங்களுடைய மதம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிறது தான் அரசுடைய கொள்கையாக இருக்கும். அதுதான் வந்து மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லுவோம். அரசாங்கத்துக்குன்னு தனியாக ஒரு மதம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற நாடு தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், செக்யுலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா தியோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மதச்சார்புள்ள நாடு அப்படின்னு சொல்லுவோம். மதச்சார்புள்ள நாட்டுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், அதுக்கப்புறம் வாட்டிகன். பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் வந்து அரசு மதமாக இருக்கும். அதே மாதிரியே வாட்டிகனில் கிறிஸ்தவம் வந்து அரசு மதமாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து ரெஃபரண்டம், அதாவது பொது வாக்கெடுப்பு அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. இதுவும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. பொது வாக்கெடுப்புனா ஒன்றும் இல்லை, இப்போது அரசியல் அமைப்பில் ஏதாவது ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னு வச்சுங்களேன். சில நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள்கிட்ட அது சம்மந்தமாக கருத்து கேட்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் அரசியல் அமைப்பில் இந்த திருத்தத்தை கொண்டு வர போகிறோம், இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள் அப்படின்ட்டு பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்பாங்க. இந்த நடைமுறை இந்தியாவில் கிடையாது. சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு டிராபேக் தான். புக்கிலே கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு பின்னடைவு தான். பட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் அந்த முறை இருக்குது. சுவிட்சர்லாந்து நாட்டோட அரசியலமைப்பில் ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னா அங்கே இருக்கிற பொதுமக்கள்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்பாங்க. ஸோ அதை கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த பாயிண்ட் இதை நம்ம பார்த்தது தான். ஸோ அரசியலமைப்போட முகவுரையில் சோசலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி, அதாவது சமதர்ம, மதச்சார்பற்ற, அதுக்கப்புறம் ஒருமைப்பாடு, இந்த 3 வேர்டும் எப்போ சேர்த்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1976 கொண்டு வந்த 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக கேட்டிருப்பாங்க, சேர்த்துருப்பாங்க, மன்னிக்கவும். இந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் நிறைய திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. அதனாலேயே இதை பார்த்தீங்கன்னா குட்டி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அடிக்கடி கேட்ட ஒரு கேள்வி. சரிங்களா? குட்டி அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுவது 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஸோ நான் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதிலே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். நான் சொல்லும்போது ஸ்கூல் புக்கில் இல்லாத சில தகவல்களும் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே ஸ்கூல் புக்கில் தப்பாக இருக்கிற சில தகவல்களை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியும் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் இதை பார்த்துட்டு ஸ்கூல் புக்கை பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சரிங்களா? ஸ்கூல் புக்கில் இல்லாத தகவல்களும் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், நம்ம நாட்டுடைய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, அதாவது இந்தியாவுடைய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, அதை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 389 பேர் கொண்ட ஒரு குழு இருந்தது. சரிங்களா? அந்த குழுவுக்கு பேர் அரசியலமைப்பு நிர்ணய சபை. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையை எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் மிஷன், அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் மூலமாக உருவாக்கியிருப்பாங்க. இதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேபினெட் மிஷன் திட்டம் அல்லது அமைச்சரவை தூதுக்குழு திட்டம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் மிஷன் திட்டம் அல்லது அமைச்சரவை தூதுக்குழு திட்டம். ஸோ அந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 389 பேர் வந்து ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. சரிங்களா? ஆரம்பத்தில் 389 பேர் இருந்திருப்பாங்க. இந்த 389 பேர் இது எப்படி இவங்க இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது கூட நான் நோட் பண்ணியிருந்தேன். இதோ இருக்கு பாருங்க, 1 மெம்பர் ஃபார் 1 மில்லியன் பீப்புள்னு போட்டிருக்கேன் இல்லையா, அதுதான். அதாவது 10 லட்சம் மக்கள் தொகை இல்லைனா 1 மில்லியன் மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் என்ற விகிதத்தில் சூஸ் பண்ணுவாங்க. மொத்தம் 389 பேரை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 389 பேரில் பார்த்தீங்கன்னா 292 பேர் வந்து மாகாண மாகாணத்திலிருந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 93 பேர் வந்து சுதேச அரசிலிருந்து வந்திருப்பாங்க. 4 பேர் வந்து பிரிட்டிஷ் மாகாணத்திலேருந்து வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது ரிவிஷன் வீடியோங்கிறதுனால நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. சரிங்களா? மொத்தம் 389 பேர், அதில் 292 பேர் வந்து மாகாணங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. 93 பேர் வந்து சுதேச அரசுகளால் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. 4 பேர் வந்து பிரிட்டிஷ் அரசுடைய கண்ட்ரோலில் இருந்த மாகாணங்கள்லேருந்து வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு சபையோட முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு, இந்திய அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 1946. ஸோ இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பல முறை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் 9 டிசம்பர் 1946. எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஹால், அரசியலமைப்பு அறை, புதுடெல்லியில் இருக்குது. அங்கே நடந்தது. என்னைக்கு நடந்ததுன்னா மண்டே, திங்கக்கிழமை நடக்கும். கரெக்டாக ஒரு 11 மணி அளவுக்கு வந்து கூட்டம் நடக்கும். ஓகேவா? கூட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த
இந்த ஃபர்ஸ்ட் கூட்டத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரரி சேர்மனை சூஸ் பண்ணுறது. சரிங்களா? தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தல். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கூட்டத்துடைய கருப்பொருளாக இருந்தது. ஏன்னா எப்போதுமே நம்ம ஒரு கூட்டம் நடத்தணும்னா அதுக்கு ஒரு தலைவர் வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் கூட்டத்துக்கு யாரை தலைவராக போடுறது அப்படிங்கிறது தான் அப்போதைக்கு கருப்பொருளாக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஜேபி கிருபாலினி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சச்சிதானந்த சின்ஹான்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து தற்காலிக தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா. இந்திய அரசியல் ஐயோ ரொம்ப ரோல் ஆகுதே. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவரை தலைமை தாங்க சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேபி கிருபாலினி அப்படிங்கிறவங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்துங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் அது. நான் எடுத்திருக்கிறது எல்லாமே முக்கியமான பாயிண்ட் தான், எதையுமே வந்து நம்ம விடவே முடியாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம நாட்டுக்கு வந்து 15 ஆகஸ்ட் 1947 சுதந்திரம் கிடச்சிருக்கும். அது நமக்கு நல்லாவே தெரியும். பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முத நாளே வந்து சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க. அதாவது 14 ஆகஸ்ட் 1947 சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 389 உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு. அதில் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்துருக்கும். 1946லலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த பாகிஸ்தான் பகுதிகளில் இருந்த நிறைய பேர் வந்து இதில் இருப்பாங்க. இந்த 389 பேரில் பாகிஸ்தான் பகுதியில் இருந்தும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் இதிலிருந்து போயிடுவாங்க. எத்தனை பேர் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 90 பேர் வந்து இதிலிருந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அப்போ பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதுக்கப்புறம், இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அரசியலமைப்பு நிர்ணய சபையோடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 299 குறைஞ்சிரும். சரிங்களா? ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்குவாங்க. ஃபஸ்ட்டு வந்து 389 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் 299 அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும். இது ஸ்கூல் புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ பார்த்து வச்சுக்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது விட்டோமா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையில் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அவங்கள வந்து 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கம்யூனிட்டிக்கு, ஒரு 3 ரிலீஜியனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அது எந்தெந்த ரிலீஜியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துக்கள், முஸ்லீம்கள், அதுக்கப்புறம் சீக்கியர்கள். ஸோ இவங்க 3 பேருக்கு தான் வந்து அதிகமாக ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அந்தளவுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் கூட நம்ம அதை விட்டுறலாம். அடுத்து பாருங்கள். ஸோ மொத்தமாக எத்தனை டைம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய கூட்டம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 டைம் நடந்திருக்கும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து 9 டிசம்பர் 1946 நடந்தது. அந்த மாதிரி அடுத்தடுத்து எத்தனை டைம் அந்த கூட்டம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 டைம் நடக்கும். எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து 9 டிசம்பர் 1946 நடந்தது. அதுக்கப்புறம் கடைசி கூட்டம் வந்து 24 ஜனவரி 1950 நடந்தது. இடையில உள்ளதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் போதும். சரிங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் நடந்தது 9 டிசம்பர் 1946. அதே மாதிரியே கடைசி கூட்டம் பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி 1950. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முதல் கூட்டத்துக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம், தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு பார்த்தோமா? இப்போ இந்த 24 ஜனவரி 1950 நடந்த அந்த கடைசி கூட்டத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதாவது அரசியலமைப்பை ஏற்றுக்கிட்டு சைன் பண்ணுறது. ஓகேங்களா? எனக்கு தமிழில் கரெக்டாக தெரியல. அரசியலமைப்பினை ஏற்றுக்கொண்டு கையொப்பமிடுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பை வந்து 26 நவம்பர் 1949 அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? 26 நவம்பர் 1949 அதை ஏற்றுப்பாங்க. பட் சைன் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி 1950 சைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் மொத்தம் எத்தனை பேர் சைன் பண்ணியிருப்பாங்கன்னா 284 பேர் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து கொஷினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டு ஃபைனலாக எத்தனை பேர் சைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 284 பேர். சரிங்களா? ஸோ வேறு எதுவும் மிஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்புக்கான மூலங்கள்.
இப்போ நம்ம நாட்டு அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நாம உட்காந்து யோசிச்சு சொந்தமா எழுதுனது கிடையாது. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆ நெறைய நாடுகளுடைய அரசியலமைப்ப பார்த்து, அதுல வந்து நமக்கு செட் ஆகுற மாதிரி இருக்கிற விஷயங்கள எடுத்து, அதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம நாட்டு அரசியலமைப்பு சட்டத்த உருவாக்கியிருப்பாங்க. ஸோ, அப்ப எந்தெந்த நாட்டுக்கிட்ட இருந்து எந்தெந்த விஷயங்கள எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. இதுலேருந்து நெறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான டாபிக். முக்கியமான விஷயம் ஸ்கூல் புக்ல சில தகவல்கள் இதில தப்பா இருக்கு. ஸோ, அத நான் திருத்தியிருக்கேன். சரிங்களா? நான் சொல்றேன். அந்த பாயிண்ட் வரும்போது எதுன்னு சொல்றேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு பாருங்க. இந்திய அரசு சட்டம் 1935 இதிலேருந்து நாம எந்தெந்த விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாட்சி விதிகள வந்து நாம இந்திய அரசு சட்டம் 1935லேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். அதே மாரி கவர்னர் பதவியையும் இந்திய அரசு சட்டம் 1935லேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நீதித்துறையும் இந்திய அரசு சட்டம் 1935லேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் இருக்கு இல்லையா? இந்த கான்செப்ட்டுமே நம்ம வந்து 1935 சட்டத்திலேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த நெருக்கடி கால விதிகள் இருக்கு இல்லையா? எமர்ஜென்சி ப்ரொவிஷன்னு தமிழ்ல சொல்லுவோம். ஐயோ! சாரி, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ, ஸ்பீடா போகணும், ஸ்பீடா முடிக்கணுங்கிறதுனால நான் கொஞ்சம் தப்பா சொல்றேன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாவே போகலாம். ஸோ, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், இந்த நெருக்கடி நிலை, அதுவும் பார்த்தோன்னா நம்ம வந்து 1935 இந்திய அரசு சட்டத்திலேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நிர்வாக விவரங்கள், சரிங்களா? நாட்டோட நிர்வாகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து நாம வந்து 1935 இந்திய அரசு சட்டத்திலேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ, அப்போ 1935 இந்திய அரசு சட்டத்திலேருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாட்சி விதிகள் அங்கேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். கவர்னர் பதவி அங்கேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். நீதித்துறை அங்கேருந்து தான் எடுத்திருக்கோம். அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் அங்கேருந்து தான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் அந்த நெருக்கடி கால விதிகள் அதெல்லாம் வந்து இந்த 1935 இந்திய அரசு சட்டத்திலேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரியே நிர்வாக விவரங்களும் 1935 இந்திய அரசு சட்டத்திலேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்கிலாந்து நாட்டுடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற முறை அரசாங்கம் அது இங்கிலாந்துக்கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒற்றை குடியுரிமை இங்கிலாந்துட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் சட்டத்தின் ஆட்சி அதுவும் இங்கிலாந்துட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேபினெட் முறை அரசாங்கம் அதுவும் இங்கிலாந்துட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் சட்டம் இயற்றும் முறை, நம்ம நாட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங், ஓட்டிங்னு நிறைய ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ, இந்த ப்ரொசீஜரை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கிட்டேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ப்ராரகேட்டிவ் ரிட்ஸ், தமிழில் வந்து இது வந்து இடைக்கால ஆணைகளா ஏதோ சம்திங் வருமே, ப்ரோரகேட்டிவ் ரிட்ஸ் சம்திங், ரிட்ஸ்னா ஆணை, நீதி பேராணை அந்த மாதிரி வரும். ப்ராரகேட்டிவ் ரிட்ஸ்னா என்ன? ஸோ, இது மட்டும் நீங்கள் தமிழில் பார்த்துங்க, எனக்கு கரெக்டாக டக்கு ஞாபகம் வரல. ஸோ, அதே மாதிரியே வந்து ஈரவை கொண்ட நாடாளுமன்றம், இந்த கான்செப்டும் நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபான்னு 2 சபைகளை கொண்ட நாடாளுமன்றம் இருக்குது. இந்த 2 சபைகளை கொண்ட நாடாளுமன்றங்கிற இந்த கான்செப்டை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கிட்டேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ, திரும்ப ஒரு டைம் பார்த்துடலாம். இங்கிலாந்துலேருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற முறை அரசாங்கம், ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, கேபினெட் முறை அரசாங்கம், அதுக்கப்புறம் வந்து சட்டம் இயற்றும் முறை, அதுக்கப்புறம் இது மட்டும் எனக்கு தமிழில் தெரியல, ப்ராரகேட்டிவ் ரைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஈரவை கொண்ட நாடாளுமன்றம். ஸோ, அடுத்து நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிப்படை உரிமைகளையே நம்ம வந்து அமெரிக்கா கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? இந்திய அரசியலமைப்புடைய ரொம்ப முக்கியமான பகுதின்னு பார்த்தீங்கன்னா, அது அடிப்படை உரிமைகள் தான். அதை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நீதி புனராய்வு. ஸோ, சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்டுடைய நீதி புனராய்வு அதிகாரத்தையும் நம்ம வந்து அமெரிக்கா கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் சுதந்திரமான நீதித்துறைங்கிற கான்செப்டையும் நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்கிற அந்த வழிமுறை இருக்கு இல்லையா? அதுவும் அமெரிக்கா கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரியே உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், துணை குடியரசுத் தலைவர் இவங்கள பதவி நீக்கம் செய்கிறதுக்கான ப்ரொசீஜரையும் நாம் அமெரிக்கா கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். இது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முகவுரையும் வந்து நாம் அமெரிக்கா கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். முகவுரைங்கிற கான்செப்டும் நாம் அமெரிக்கா கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ, திரும்ப ஒரு டைம் பார்த்துடலாமா? அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம என்னென்ன கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகள், நீதி புனராய்வு அதிகாரம், அதுக்கப்புறம் சுதந்திரமான நீதித்துறை, குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் வழிமுறை, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள்,
துணை குடியரசுத் தலைவர் இவங்களெல்லாம் பதவி நீக்கம் செய்கிற வழிமுறைகள். ஸோ இது எல்லாமே வந்து நாம் அமெரிக்கா கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐரிஷ்னா அயர்லாந்து. ஓகேவா? அயர்லாந்து நாட்டுடைய அரசியலமைப்பிலிருந்து நாம் என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். தமிழில் வந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், இல்லைனா அரசுக்கு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இது வந்து நம்ம வந்து அயர்லாந்துக்கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுக்கு ஒரு 12 உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். ஸோ இந்த மெத்தடை நம்ம இங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்துக்கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுடைய எலெக்ஷன், அதாவது குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷன் தேர்தல் முறை இருக்குது இல்லையா, அதுவும் வந்து நம்ம அயர்லாந்துக்கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ திரும்ப ஒரு டைம் பார்த்துடலாமா? அயர்லாந்து நாட்டுடைய அரசியலமைப்புலேருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அயர்லாந்துலேருந்து தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரியே ராஜ்யசபாவுக்கு குடியரசுத் தலைவரால் இந்த 12 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுறாங்க இல்லையா, அதுவும் வந்து நாம் அயர்லாந்துக்கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரியே குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைமுறை இருக்கு இல்லையா, அதுவும் வந்து நாம் அயர்லாந்துக்கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கனடா நாட்டு அரசியலமைப்பிலேருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் வித் எ ஸ்ட்ராங் சென்டர், அதாவது பலமான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி. இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டாட்சி நாடு. மத்திய அரசு மாநில அரசுன்னு 2 விதமான அரசாங்கங்கள் இருக்கும். என்னதான் நம்ம கூட்டாட்சின்னு சொல்லிக்கிட்டாலும் அதிகமான பவர் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். அதாவது மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். அதாவது மத்திய அரசு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா கிட்டேருந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதிகார பகிர்வுன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கும். இந்திய அரசியலமைப்புடைய 7வது அட்டவணையில் சொல்லியிருப்பாங்க அதிகார பகிர்வு அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசாங்கங்கள்னு 2 வகையான அரசாங்கங்கள் இருக்குது இல்லையா, அப்போ யார் யாருக்கு என்னென்ன அதிகாரம் அப்படின்னு தெரியணும்ல. ஸோ அதை பற்றி இந்திய அரசியலமைப்புடைய 7வது அட்டவணையில் சொல்லியிருப்பாங்க. மத்திய அரசு இது சம்மந்தமாக சட்டம் போடலாம், மாநில அரசுகள் இந்தந்த விஷயங்கள் சம்மந்தமாக சட்டம் போடலாம் அப்படின்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், அதுக்கப்புறம் எஞ்சிய அதிகாரங்கள் அப்படின்னு 4ஆக பிரிச்சிருப்பாங்க. மத்திய பட்டியலில் இருக்கிற துறைகள் மேலே மத்திய அரசாங்கம் சட்டம் போடலாம், மாநில பட்டியலில் இருக்கிற துறைகள் மேலே மாநில அரசாங்கம் சட்டம் போடலாம், பொதுப்பட்டியலில் இருக்கிற துறைகள் சம்மந்தமாக மத்திய அரசும் சட்டம் போடலாம், மாநில அரசும் சட்டம் போடலாம். அது ரெண்டுத்துக்கு இடையில ஏதாவது ஒரு கான்ட்ராடிக்ஷன் வருது, ஏதோ ஒரு மோதல் வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ மத்திய அரசு போடுற சட்டம் தான் செல்லுபடியாகும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, இந்த 3 பட்டியல்லையும் வராத எஞ்சிய அதிகாரங்கள் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? 3 பட்டியல் இருக்குது. அதில் சொல்லப்படாத விஷயங்கள் யார்கிட்ட இருக்குன்னா மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது. இந்த கான்செப்டை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா கனடாக்கிட்டேருந்து எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்னர், ஆளுநருங்கிறவர் ஒரு மாநிலத்தில் வந்து வேலை பார்க்க போகிறாரு. கரெக்டாக? ஆனால் அவர் அப்பாயின்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் அப்பாயின்ட் பண்ணும். இந்த கான்செப்டை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாக்கிட்டேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை த சென்டர், அதாவது மாநில ஆளுநர்களை மத்திய அரசாங்கம் நியமனம் செய்வது அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம கனடாக்கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை எல்லை. ஓகேவா? அறிவுரை வரம்பு இல்லை அறிவுரை அதிகார வரம்பு அப்படின்னு வச்சுக்கலாம். உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு, இந்த கான்செப்டும் நாம் கனடாக்கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த அறிவுரை அதிகார வரம்புனா என்னென்னு 2nd யூனிட்லேயே 3rd யூனிட்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டு கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், ஆஸ்திரேலியா நாட்டுடைய அரசியலமைப்பிலிருந்து நம்ம எந்தெந்த விஷயத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது பொதுப்பட்டியல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொதுப்பட்டியல் வந்து நம்ம கனடாக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது தவறு. பொதுப்பட்டியல் நாம் எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்டேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுப்பட்டியல் நாம் எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா ஆஸ்திரேலியா கிட்டேருந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரியே வர்த்தகம், வணிகம் இதெல்லாம் பண்ணுறதுக்கான சுதந்திரம், நம்ம நாட்டு மக்களுக்கு வர்த்தகம் வணிகம் பண்ணுறதுக்கான சுதந்திரம் இருக்குது. இந்த கான்செப்டை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்டேருந்து தான் எடுத்துக்கிட்டோம்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக இதில் ஜே மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட், ஓகேவா, இங்கே ஜே வரும். ஜாயிண்ட் சிட்டிங், அதாவது வந்து தமிழில் வந்து கூட்டு கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். நாடாளுமன்றத்துடைய இரு அவைகளின் கூட்டு கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்டை நம்ம எங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்டேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இந்த கூட்டு கூட்டம் சம்மந்தமாக நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா வெய்மர் கான்ஸ்டியூஷன், வெய்மர் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து நம்ம என்னென்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகள்னு சில உரிமைகளை கொடுத்துருப்பாங்க. இது சம்மந்தமாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம இதை மட்டும் பார்த்துப்போம். நம்ம நாட்டு மக்களுக்கு அடிப்படை உரிமைகள்னு சில உரிமைகள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த உரிமைகள் வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில், ஓகேவா, நெருக்கடி காலகட்டத்தில் வந்து அந்த உரிமைகளை என்ன பண்ணிடுவாங்கன்னா தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருவாங்க. சரிங்களா? ஸோ நாட்டுடைய பாதுகாப்பு, நாட்டுடைய நலனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பாங்க. ஸோ இந்த கான்செப்டை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டிலேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ அடுத்து சோவியத் யூனியன்லேருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள்ங்கிற அந்த கான்செப்டை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத் ரஷ்யாக்கிட்டேருந்து எடுத்திருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முகவுரையில் வந்து ஜஸ்டிஸ்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது நீதின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த நீதி பார்த்தீங்கன்னா 3 விதமான நீதியை பற்றி சொல்லியிருப்பாங்க. சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி அப்படின்னு 3 விதமான நீதி வந்து மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தையை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம், இந்த ஜஸ்டிஸ் அதாவது நீதிங்கிற வார்த்தையை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன்டேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதே மாதிரியே இது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த அடிப்படை கடமைகள்ங்கிற கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பில் இருக்காது. 26 ஜனவரி 1950 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள்ங்கிற கான்செப்ட் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்காது. அதை எப்போ சேர்த்துருப்பாங்கன்னா 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976 மூலமாக தான் சேர்த்துருப்பாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து நம்ம பிரெஞ்சு நாட்டு அரசியலமைப்பு, அதாவது இப்போ நம்ம ஃப்ரான்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த ஃப்ரான்ஸ் நாட்டுடைய அரசியலமைப்புலேருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகவுரையில் சில வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ட்டு. இந்த வார்த்தைகள்லாம் நம்ம வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டேருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பை திருத்தம் செய்வதற்கான வழிமுறையை வந்து நாம் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியலமைப்பை திருத்தம் செய்வதற்கான அந்த வழிமுறையை வந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரியே ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய தேர்தல், இதுவும் வந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். ராஜ்யசபா உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ இந்த கான்செப்டை நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டேருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இது பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்திய அரசியலமைப்பு தான் உலகத்திலேயே மிக நீண்ட அரசியலமைப்பு, மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு தான் உலகத்திலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஸோ அதே மாதிரி இந்தியாவில் எந்த எக்கனாமி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமி, அதாவது கலப்பு பொருளாதாரம் தான் இந்தியா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முதலாளித்துவ பொருளாதாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ பட் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது கலப்பொருளாதாரம் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் கலப்பொருளாதாரம் தான் இருக்குது. பட் கூடிய சீக்கிரம் வந்து அது முதலாளித்துவ பொருளாதாரமாக மாறிடும். இந்த கலப்பு பொருளாதாரம்னா ஒன்றும் இல்லை, சோசலிஸ்ட் அண்ட் கேபிட்டலிஸ்ட் இந்த ரெண்டுமே சேர்ந்தது, அதாவது சமத்துவம் மற்றும் முதலாளித்துவம் இந்த ரெண்டுமே சேர்ந்ததை தான் வந்து நாம் கலப்பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே ரொம்ப போக வேணாம். சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் வந்து எக்கனாமி, நம்ம இப்போ பார்க்குறது பாலிட்டி பார்க்குறோம். ஸோ அடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், அடிப்படை உரிமைகள். சரிங்களா? ஸோ அடிப்படை உரிமைகள் பற்றி இந்திய அரசியலமைப்புடைய எந்த பகுதியில் சொல்லியிருப்பாங்கன்னா பகுதி 3. அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3. அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடும் விதிகள்னு பார்த்தோன்னா விதிகள் 12 to 35. ஓகேவா? அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு விதிகள் 12 to 35. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தப்போ 7 அடிப்படை உரிமைகள் வந்து இருந்திருக்கும். பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா 7 அடிப்படை உரிமைகள் இருந்திருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா,
சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, பண்பாடு மற்றும் கல்வி உரிமை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொத்துரிமைன்னு ஒன்று இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு 7 வகையான உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தப்போ இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சொத்துரிமைன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஆர்டிகல் 31 ஆரம்பத்தில் இருந்திருக்கும். சரிங்களா? சொத்துரிமை ஆர்டிகல் 31 பிகினிங்கில் கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். அதை வந்து நம்ம இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். இது ரிவிஷனுங்கிறதுனால அதுக்குள்ளே போக வேணாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வர்றதுனால என்ன பண்ணிடுவாங்கன்னா 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1978 மூலமாக இந்த சொத்துரிமையை அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து நீக்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த சொத்துரிமை எப்படி இருக்குன்னா வெறும் சட்ட உரிமையாக தான் இருக்குது. ஆர்டிகல் 300A கீழே கொண்டு போய் அதை வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆல்ரெடி கொஷினாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. அதுக்கப்புறம் அது 6ஆக குறையுது. ஏன் குறையுதுன்னா சொத்துரிமைங்கிற அடிப்படை உரிமையை 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் பார்த்தீங்கன்னா 1978 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிடுறாங்க. நீக்கி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ஆர்டிகல் 300A கீழே சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரியே இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 32. இந்திய அரசியலமைப்பு விதி 32 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் வழிமுறைகளை பற்றி சொல்லுது. ஸோ இதை வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படும் சட்டப்பிரிவு எது, அதாவது விதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 32. இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படும் விதி 32. ஸோ அதுக்கப்புறம் இதை நம்ம பார்த்தாச்சு. இப்போ 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் ரைட் டு எஜுகேஷன், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. எப்போனா 2002. 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2002. இந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடிப்படை உரிமைகளில் புதுசாக ஒரு விதியை சேர்த்துருப்பாங்க. அது என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21A. இது ஆல்ரெடி கொஷினாக கேட்டிருக்காங்க. 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட விதி எது அப்படின்னு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எந்த விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21A. சரிங்களா? இந்த 21Aங்கிற விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6லிருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு, இல்லை 6 to 14 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறுவது அவங்களுடைய உரிமை. கல்வியை வந்து ஒரு அடிப்படை உரிமையாக கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வியை அடிப்படை உரிமையாக்கிய சட்ட திருத்தம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002. அதே மாதிரியே கல்வியை அடிப்படை உரிமையாக வழங்கியுள்ள சட்டப்பிரிவு எது, அதாவது விதி எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆர்டிகிள் 21A. சரிங்களா? ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சரி, இது வந்து நம்ம இந்த 51Aன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி இந்த ரைட் டு எஜுகேஷன், அதாவது கல்வி உரிமை இருக்குது இல்லையா, அதை வந்து அமல்படுத்துறதுக்காக ஒரு சட்டமும் போட்டிருப்பாங்க. அது என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறார் கட்டாய கல்வி சட்டம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். 2009 கொண்டு வந்திருப்பாங்க. இங்கிலீஷில் வந்து சிம்பிளாக RTE, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிறார் கட்டாய கல்வி சட்டம் தமிழில் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். சிறார் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். 2009 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அடிப்படை கடமைகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ அதில் அடிப்படை கடமைகள்ங்கிற கான்செப்டே இருக்காது. அதை எப்போ சேர்த்துருப்பாங்கன்னா 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976 மூலமாக தான் சேர்த்துருப்பாங்க. ஸோ அந்த சட்ட திருத்தம் மூலமாக இந்திய அரசியலமைப்பில் பகுதி 4A அப்படின்னு ஒரு புதிய பகுதியை சேர்த்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ பிகினிங்கில் அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் இருக்காது. எப்போ சேர்த்துருப்பாங்கன்னா 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக சேர்த்துருப்பாங்க. ஸோ அந்த சட்ட திருத்தம் மூலமாக இந்திய அரசியலமைப்பில் பகுதி 4A அப்படின்னு ஒரு புதிய பகுதியை சேர்த்துருப்பாங்க. அதே மாதிரியே 51Aங்கிற ஒரு புதிய விதியை சேர்த்துருப்பாங்க. சரிங்களா?
ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 51 ஏவுக்கு கீழே ஒரு 10 விஷயங்களை வந்து அடிப்படை கடமைகளாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு அரசியல் நடைமுறைக்கு வந்தப்போ இல்லை, இந்த 42வது சட்ட திருத்தம் 1976 மூலமாக அடிப்படை கடமைகளை இந்திய அரசியலமைப்பில் சேர்த்தப்ப மொத்தம் அதில் 10 கடமைகள் இருந்தது. சரிங்களா? அது என்னென்னு நமக்கு தேவையில்லை, அந்தளவுக்கு டீப்பாக போக வேணாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த 86வது சட்ட திருத்தம் 2002, இது மூலமாக 11வது ஒரு கடமையை கொண்டு வந்து இந்த அடிப்படை கடமைகளில் சேர்த்துருப்பாங்க. அது என்ன கடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைங்களை படிக்க வைக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து இதில் சேர்த்துருப்பாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 அடிப்படை கடமைகள் தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. இந்த 11வது அடிப்படை கடமை எப்போ சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக சேர்க்கப்பட்டது. அதே மாதிரியே இந்த அடிப்படை கடமைகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி. இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்காது, இதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் ஆரம்பத்தில் 10 அடுத்து 11 கொடுத்துருக்கேன் இல்லையா, அதெல்லாமே இருக்காது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிப்படை கடமைகள் குறித்து பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ இதை பற்றி சொல்கிற இந்திய அரசியலமைப்புடைய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 4. ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரியே இந்த அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றி சொல்கிற அரசியலமைப்பு விதிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 to 51. ஸோ இதில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அதாவது அடிப்படை உரிமைகள், அதுக்கப்புறம் இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், இது ரெண்டுத்துக்கும் இடையில என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாமில் கேட்பாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகள் வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஓகேவா? அதுக்குன்னு தனியாக சட்டம் போடணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு அடிப்படை உரிமைகளை சொல்லியிருப்பாங்க. அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். அதுக்குன்னு நம்ம தனியாக சட்டம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள்னு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நமக்கு கிடைக்கணும்னா தனியாக சட்டம் போடணும். இது வந்து முதல் விஷயம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அடிப்படை உரிமை கிடைக்கலன்னா நம்ம நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கும் போகலாம், உயர்நீதிமன்றத்துக்கும் போகலாம். அடிப்படை உரிமைகள் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலான்னா உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தை நாடலாம். ஆனால் இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் கிடைக்கலங்கிறதுக்காக நாம் வந்து அந்த மாதிரி கோர்ட்டுக்கு போக முடியாது. அதே மாதிரியே அடிப்படை உரிமைகள் நமக்கு கொடுக்கறது வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், அதாவது அரசியல் சுதந்திரம், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஆமாம், அரசியல் நீதியை கொடுக்கும். அரசியல் சுதந்திரம்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அரசியல் சுதந்திரம், அரசியல் நீதியை நமக்கு கொடுக்கும். இந்த அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார நீதியை வந்து நமக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து இந்த பாருங்கள், ஆர்டிகல் 145 ஒரு ஆர்டிகல் பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு விதி 145. ஸோ இந்த விதி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலான்னா அவங்களுடைய நடைமுறைகளை வந்து அவங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது அந்த கோர்ட்டுடைய நடைமுறைகள் இருக்கும் இல்லையா, கோர்ட்னா இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து அவங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த அதிகாரத்தை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்துருக்கிற இந்திய அரசியலமைப்புடைய விதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 145. ஸோ அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அரசியலமைப்பு விதி. இந்திய அரசியலமைப்பு விதி 79 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நாடாளுமன்றம் என்பது லோக்சபா, ராஜ்யசபா மற்றும் குடியரசுத் தலைவரை உள்ளடக்கியது அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு விதி 79 சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி கொஷினாக கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் என்பவர் நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கம் என்று குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு விதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு விதி 79. குடியரசுத் தலைவர் என்பவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் என்று குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு விதி 79. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டேட்டா கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து எப்போ நீதிமன்ற மொழியாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட் 2014. தமிழ்நாட்டில் தமிழ் எப்போது நீதிமன்ற மொழியாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட் 2014. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஆர்டிக்கல் 1 சரிங்களா, ஆர்டிக்கல் 1 உட்பிரிவு 1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி எ
யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அதாவது பாரதம் என்பது மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக போய்கிட்டு இருந்தது. இப்போ 2021க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து மத்திய அரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்ல மாட்டோம், யூனியன் கவர்மெண்ட் தான் சொல்லுவோம். ஏன்னா அரசியலமைப்பிலேயே யூனியன் கவர்மெண்ட்டுங்கிற வார்த்தை தான் இருக்குது, யூனியனுங்கிற வார்த்தை தான் இருக்குது, சென்ட்ரலுங்கிற வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மத்திய அரசுன்னு கூப்பிட்றத ஸ்டாப் பண்ணிட்டு ஒன்றிய அரசு அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் தான் இது. சரிங்களா? ஸோ ஆர்டிக்கிள் 1 என்ன சொல்லுதுன்னா, இந்தியா அதாவது பாரதம் என்பது மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நம்ம பார்க்க போகிற ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்திய அரசியலமைப்பு கீழே கவர் ஆகாது. ஆனால் நமக்கு சிலபஸில் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், அப்புறம் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ்னு ஒரு யூனிட் இருக்கும். அந்த யூனிட்டுக்கு கீழே கவர் ஆகும். ஸோ அதனால் நம்ம இதை சேர்த்தியே பார்த்துடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி அதாவது ராஜகோபாலாச்சாரின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து 1952 சிஎம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, குலக்கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ அது என்ன திட்டம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக வேணாம், ஜஸ்ட் பேரை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. குலக்கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வருவார். அந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்பு வரும். பெரியார்லாம் வந்து ரொம்ப கடுமையாக எதிர்த்திருப்பாங்க. இப்படி வெளியாட்கள் எதிர்த்தா பரவாயில்ல, ராஜாஜி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களே வந்து ராஜாஜிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இதனால் என்ன பண்ணுவார்னா, ஒரு கட்டத்தில் தன்னுடைய சிஎம் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடுவார். யாருன்னா ராஜாஜி. ஓகேவா? இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேருந்தும் எதிர்ப்பு வர்றதுனால ராஜாஜி என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய காவல் தெய்வமான, ஸோ சொல்லாமான்னு தெரில, பட் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் காவல் தெய்வம் ஐயா காமராஜர் ஐயா அவர்கள் தான். ஸோ ராஜாஜி அந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் காவல் தெய்வமான ஐயா காமராஜர் அவர்கள் வந்து சிஎம்மாக பதவி ஏற்றுப்பாங்க. ஸோ காமராஜர் ஐயாவுடைய மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, அதாவது அவருடைய அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா, கல்வி அமைச்சராக இருந்தவர் சி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, 1954 மே மாதம் வந்து இந்த குலக்கல்வி திட்டம் ரத்து செய்யப்படுறதா சொல்லிடுவார். சரிங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. சரிங்களா? மிகப்பெரிய அளவில் ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ண ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கீம் அது. இந்த குலக்கல்வி திட்டங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளான ஒரு ஸ்கீம். அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதை கொண்டு வந்தது ராஜாஜி, தூக்குனது காமராஜர் தூக்கியிருப்பார். காமராஜருடைய அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்க அதை தூக்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, சி ராஜாஜி ப்ரெசென்டிங் ஹிஸ் ஃபஸ்ட்டு பட்ஜெட் இன் 1937 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது 1937 ராஜாஜி வந்து முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பார். இதை எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிதித்துறை வந்து பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1920 எலெக்ஷன் நடக்கும். நம்ம சென்னை மாகாணத்தில் கூட 1920 எலெக்ஷனில் நீதி கட்சி ஜெயிச்சிருப்பாங்க. 1920 எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் போட்டியே போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீதி கட்சி வந்து ரொம்ப ஈஸியாகவே ஜெயிச்சிருப்பாங்க. எங்கேயோ போகிறோமோ இதெல்லாம் வேணாம், எக்ஸ்ப்ளனேஷன் வேணாம், ஜஸ்ட் நம்ம இதை மட்டும் பார்த்துப்போம். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, 1937க்கு முன்னாடி வரைக்கும் நிதித்துறை வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்திய அரசு சட்டம் 1935 வருது இல்லையா, அது மூலமாக தான் நிதித்துறை வந்து மாகாண அரசுடைய கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் நடந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு ராஜாஜி சிஎம் ஆகிருப்பார். ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ 37க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலில் தான் நிதித்துறை இருந்தது. பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணது வந்து 1937 தான் வந்து இந்தியர்கள் கைக்கு அந்த அதிகாரம் வந்தது. சரிங்களா? ஸோ அதனால தான் அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டிஎம்கே எப்போ ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967 அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் சிஎம் ஆகிருப்பாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஃபஸ்ட்டு எப்போ ஆட்சிக்கு வந்தாங்க 1967
அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் சிஎம் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து திருமண சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து சுயமரியாதை திருமணங்களும் செல்லும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிஎம் ஆவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயத்தை செஞ்சுருப்பாங்க. நிறைய செஞ்சுருந்தாலும் இதில் வந்து 2 முக்கியமான விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. என்னன்னா அந்த ரிசர்வேஷன் சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க. முஸ்லீம்களுக்கு பிசி பிரிவில் வந்து உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியே அருந்ததியர்களுக்கு எஸ்சி பிரிவில் உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. அதாவது பிசிக்குன்னு 30% ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து முஸ்லீம்களுக்கு 3.5% ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியே இப்போ வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்குன்னு 18% ரிசர்வேஷன் இருக்கும். அதில் 3% வந்து அருந்ததியர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் செஞ்ச முக்கியமான ஒரு சீர்திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணம்னு ஒரு பதவி இருந்திருக்கும். இப்போ விஏஓ போஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து அப்போ கர்ணம்னு பேர். அந்த பதவி பார்த்தீங்கன்னா பரம்பரையாக வரும். இப்போ நம்ம எக்ஸாம் எழுதி போகிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இப்போ போக முடியாது. ஒரு பரம்பரையை சேர்ந்தவங்க அப்படியே வாழையடி வாழையாக அப்படியே வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கர்ணம் முறைக்கு முற்றுப்புள்ளி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர். அவங்க வந்து அந்த கர்ணம் முறையை வந்து தூக்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரியே இந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றினதும் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்சுவல் டேட்டா இது. தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் 189 வந்து பொது தொகுதி, அங்கே யார் வேணாலும் போட்டி போடலாம். சரிங்களா? 45 பார்த்தீங்கன்னா ரிசர்வ் தொகுதி, ஓகேவா, தனி தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? பட்டியலின மக்களுக்கு ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இதுவும் ஒரு முக்கியமான ஃபேக்சுவல் டேட்டா. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுடைய அசம்பிளி செஷன் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மே 1952. சரி, அதில் மெட்ராஸ்னு கொடுத்துருப்பான். இப்போ நான் புரியணுங்கிறதுக்காக தமிழ்நாடுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போதைக்கு பேர் வந்து மெட்ராஸ்ன்னு இருந்ததுனால இதில் மெட்ராஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பேர் வந்து மதராஸ் மாநிலம். ஸோ அதனால் அப்படி கொடுத்துருப்பாங்க. நமக்கு புரியணும்னு நான் தமிழ்நாடுன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செஷன் வாஸ் ஹெல்ட் ஆன் 3rd May 1952. முதலில் தமிழ்நாடு சட்டமன்றம் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மே 1952. அதே மாதிரி இப்போது 16வது சட்டமன்றம் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ இதோடைய ஃபஸ்ட்டு கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மே 2021. சரிங்களா? 16th TN லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 7 மே 2021. அதுக்கப்புறம் இது பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள். பட் இப்போ வந்து இது நடைமுறையில் இல்லை. ஆர்டிக்கிள் 333 இந்திய அரசியலமைப்பு விதி 333 என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் வந்து ஆங்கிலோ இந்திய சமூகத்திலிருந்து ஒருத்தவங்களை வந்து நாமினேட் பண்ணலாம். அதாவது மாநில சட்டமன்றத்துக்கு ஒரு மெம்பரை வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். பட் இது வந்து இப்போ நடைமுறையில் இல்லை. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, பொது கணக்கு குழு அப்படின்னு ஒரு குழு இருக்கும். அந்த குழுவுடைய தலைவரை யார் நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் நியமனம் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொது கணக்கு குழுவுடைய தலைவராக ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினரை தான் வந்து நியமனம் பண்ணுவாங்க. பட் ஃபஸ்ட்டு 1967-68 காலகட்டத்தில் எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினரை வந்து இந்த பொது கணக்கு குழுவுடைய தலைவராக நியமனம் பண்ணாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முதலில் பொது கணக்கு குழுவின் தலைவராக எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் நியமிக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967-68. ஸோ அதுக்கப்புறம் மண்டல் கேஸ் சம்மந்தமாக நம்ம வந்து 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்க்கும்போது தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து இதில் உள்ள பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். மண்டல் வழக்கு அப்படின்னு ஒன்று நடக்கும். சரிங்களா? அந்த வழக்குடைய தீர்ப்பு நவம்பர் 1992 வருது. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 50% மேலே ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அந்த தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 69% ரிசர்வேஷன் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டில் கொடுக்குற ரிசர்வேஷன், தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கிற ரிசர்வேஷன் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இருக்குது, அதனால் அதை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ண வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா 76வது சட்ட திருத்தம் 1994 கொண்டு வரப்பட்ட 76வது சட்ட திருத்தம் மூலமாக தமிழ்நாட்டில் கொடுக்குற இந்த 69% ரிசர்வேஷன் செல்லும் அப்படின்னு சொல்லி
அதை இந்திய அரசியலமைப்புடைய 9வது அட்டவணையில் கொண்டு போய் வச்சுருவாங்க. ஸோ இது சம்மந்தமாக நாம் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு விதி 370 படி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சில சிறப்பு சலுகைகள்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ அதெல்லாம் நடைமுறையில் இல்லை. அதை 2019 தூக்கிட்டாங்க. 5 ஆகஸ்ட்டு 2019 தூக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சங்கரலிங்கனார் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. தமிழ்நாட்டுடைய பேரை, அதாவது மதராஸ் மாநிலம்னு இருந்த பேரை தமிழ்நாடுன்னு மாற்றணும்னு சொல்லி உயிர் தியாகம் செய்த ஒரு உன்னதமான மனிதர். ஸோ இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்க பிறந்தது மண்மலைமேடு, விருதுநகரில் இருக்கிற மண்மலைமேடு அப்படிங்கிற ஊரில் பிறந்தவங்க. எந்த வருஷம் பிறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1895. அதுக்கப்புறம் 1917 இவங்க காங்கிரஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி 1930 நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் காந்தியடிகளோடு சேர்ந்து இவங்களும் பங்கெடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1952 பொட்டி ஸ்ரீ ராமுலு அப்படிங்கிறவர் ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி உண்ணாவிரதம் இருப்பார். அவர் என்ன கேட்பாருன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா மதராஸ் மாநிலம் தானே இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவுடைய சில பகுதி, கேரளாவுடைய சில பகுதி எல்லாம் கலந்துருக்கும். அப்போ அவர் என்ன கேட்பாருன்னா, இந்த மதராஸ் மாகாணத்திலிருந்து தெலுங்கு பேசுகிற மக்களை மட்டும் பிரித்து சென்னையை தலைநகரமாக வச்சு ஒரு புது மாநிலத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம சங்கரலிங்கனார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1956 ஒரு 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர் உண்ணாவிரத போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாருன்னா சங்கரலிங்கனார். எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா 27 ஜூலை 1956. சரிங்களா? ஸோ சங்கரலிங்கனார் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய நாள் 27 ஜூலை 1956. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 76 நாள் உண்ணாவிரதம் இருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 13/10, அதாவது 13 அக்டோபர் 1956 இறந்துருவாங்க. சரிங்களா? ஸோ இவங்க 12 கோரிக்கைகளை முன் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த மதராஸ் மாநிலம்ங்கிற பேரை தமிழ்நாடுன்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 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 பீரியட் பார்த்துக்கோங்க. அவங்க உண்ணாவிரதம் இருந்த பீரியட் பார்த்தீங்கன்னா 27 ஜூலை 1956 ஸ்டார்ட் பண்ணி 76 நாள் உண்ணாவிரதம் இருப்பாங்க. 13/10/1956 இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மதராஸ் மாநிலம் தமிழ்நாடுன்னு எப்போ பெயர் மாற்றம் செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 ஜனவரி 1969. 14 ஜனவரி 1969. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்குழு. இந்த தேர்வுக்குழுவை பற்றி நாம் 3rd யூனிட் பார்க்கும்போது கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஏன்னா அதில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ அதுக்குள்ளே போக வேணாம். 3rd யூனிட் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங், தமிழில் கூட்டுக்கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். கூட்டுக்கூட்டம்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்கும். மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு 2 அவைகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மக்களவையில் ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? மக்களவை ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்குது. ஸோ அப்படி நினச்சி அதுக்கான மசோதாவை கொண்டு வராங்க. அந்த மசோதாவில் சொல்லியிருக்கிற ஒரு சில விஷயங்கள் ராஜ்யசபாவுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு அதெல்லாம் சரின்னு படலைன்னு வச்சுப்போம். இல்லை ராஜ்யசபா ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு மசோதாவை கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம். அந்த மசோதாவில் இருக்கிற சில விஷயங்கள் லோக்சபாவுக்கு பிடிக்கல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சபையில் கொண்டு வர விஷயம் இன்னொரு சபைக்கு பிடிக்கல. சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுனா ஒரு முரண்பாடு உருவாகும் 2 பேருக்குள்ள. அந்த சட்டம் சம்பந்தமாக ஒரு முரண்பாடு உருவாகும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த முரண்பாடை சரி செஞ்சு அந்த சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா, அந்த 2 அவையையும் சேர்த்து ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுவார். அதுக்கு பேர் தான் ஜாயின்ட் சிட்டிங் அப்படிங்கிறது. தமிழில் கூட்டுக்கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பண மசோதா, அதுக்கப்புறம் அரசியலமைப்பு திருத்த மசோதா, இந்த 2த்துக்கும் இந்த மாதிரி கூட்டுக்கூட்டம் கூட்ட முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பண மசோதாவுக்கும் அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கும் கூட்டுக்கூட்டம் கூட்ட முடியாது. இதுக்கான காரணம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இது வரைக்கும் நடந்த 2 முக்கியமான கூட்டங்களை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வரதட்சணை ஒழிப்பு மசோதாவுக்கு 6, அதுக்கப்புறம் 9ஆம் தேதி மே மாதம் 1961 கூட்டுக்கூட்டம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பொடா சட்டம், ஓகேவா, ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 26 மார்ச் 2002 கூட்டுக்கூட்டம் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு மேற்கோள் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பாராளுமன்றங்கிறது லோக்சபா, ராஜ்யசபா 2மே சேர்ந்தது தான். ஒரே ஒரு
அவை மட்டும் இந்திய பாராளுமன்றத்தை உருவாக்க முடியாது. இந்த 2 அவையும் சேர்ந்து தான் இந்திய பாராளுமன்றத்தை உருவாக்கியிருக்கு. ஸோ 2 அவையுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு.